அப்பா, ஆ. இவர் தான் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்திருக்க புது இன்ஸ்பெக்டர். நம்ம லீலாம்மா வீட்டுக்கு போற வழியில ஒரு வீடு பூட்டியே இருந்துச்சுல்ல, அங்க தான் தங்கியிருக்காரு. ஓ, அங்கயா? உங்க பேருங்க? சிவன். ஆ. அப்பா, ஆ. அந்த வீட்ட பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமாப்பா? சார் அத வாங்கணும்னு நெனைக்கிறாரு. இல்ல, அத விலைக்கு வாங்க போறீங்களா? இல்ல வாங்கலாம்னு யோசிக்கிறேன். அது வாங்குறதுக்கு முன்னாடி அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி கேட்டீங்கன்னா, முதல்ல அந்த வீட்ல ஏதோ பிரச்சனை இருந்தது தான். அப்படியா? அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்த ஒரு அம்மாவும் பொண்ணும் இறந்த கதை தெரியும்ல? தெரியும், தெரியும். அத நான் சார் கிட்ட சொன்னேன். அதனால இப்ப எதுவும் பிரச்சனை இருக்காப்பா? ஆ, இத பாருங்க சிவா. இவன் கேம்புக்கு போயிருந்தான். அந்த சமயத்துல தான் யாரோ அங்க திருட போய் அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. ஓ, அந்த உடம்பெல்லாம் புழு பூத்து இருந்ததுன்னா பார்த்துக்கங்க. இறந்து போயிருந்த அந்த அம்மா பொண்ணோட முகம் இப்பவும் என் கண்ணை விட்டு போகலைங்க. அது நடந்து ஒரு 2 வருஷத்துக்கு யாருமே அங்க தங்கறதுக்கு வரல. ம். அப்படி இருக்கும்போது தான் ஒரு ஃபேமிலி அங்க தங்கறதுக்காக வந்தாங்க. ஆனா ரொம்ப நாள் அவங்க அங்க இருக்கல. ம். ஊருக்குள்ள இருக்கிறவங்க அவங்கள பயமுறுத்தி இருப்பாங்க. அதனால அவங்க அங்க ரொம்ப நாள் இல்ல. ம். அவங்களுக்கு அப்புறம் அங்க யாருமே தங்கலைங்க. இந்த கதையெல்லாம் யார் வேணாலும் அடிச்சு விடலாம்ப்பா. அப்படி சும்மா எல்லாம் யாரும் கதை கட்டி விட மாட்டாங்கப்பா. அதனால யாருக்கு என்ன லாபங்கிற? இதுக்கு மேலேயும் தெரிஞ்சுக்கணும்னா ஃபாதர் குளோரியாஸ் கிட்ட போய் நான் சொன்னேன்னு பாருங்க. ஓகே. சரிங்கப்பா. அப்ப நாங்க அப்படியே கிளம்புறோம். இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. சாருக்கு காப்பி கீப்பி ஏதாவது கொடுக்க வேண்டாம்? சரி.